லோக்சபா மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக ஆராய அமைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குழு அளித்த பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் அளித்தது. வரும் பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமராக மோடி அவர்கள் 3 ஆண்டு கால பதவிக்காலத்தில் 100வது நாளை கடந்த தினத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் மோடி 3.0வின் அடுத்த அதிரடி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதாக இருக்குமோ என்று சாமானியர்கள் எதிர்பார்க்கின்றனர். நரேந்திர மோடி அவர்களின் 2வது ஆட்சி காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து முழு அளவில் ஆய்வு நடத்தி சட்ட நிபுணர்கள், கட்சிகள், சமூக அமைப்புகள் மற்றும் மக்களிடம் கருத்து பெற்று பரிந்துரை அளிக்க முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்நிலை குழுவை மத்திய அரசு 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி அமைத்தது. இந்த குழுவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, ராஜ்யசபா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத், நிதி கமிஷன் முன்னாள் சேர்மன் என்.கே. சிங், லோக்சபா முன்னாள் செயலர் சுபாஷ் காஷ்யப், மூத்த வக்கீல் ஹரீஷ் சால்வே, முன்னாள் தலைமை லஞ்ச ஒழிப்பு கமிஷனர் சஞ்சய் கோத்தாரி ஆகியோர் இடம்பெற்றனர். சிறப்பு அழைப்பாளராக மத்திய சட்டத்துறை இணை அமைச்சர் தனி பொறுப்பு பெற்ற அர்ஜுன் ராம் மேக்வால் உடனிருந்தார். உயர்நிலை குழுவின் செயலராக நிதின் சந்திரா செயல்பட்டார். இந்த குழு பல்வேறு கூட்டங்கள், பல்வேறு மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் 16,626 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை தயாரித்து அந்த அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் கடந்த மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்று கொண்டிருந்த போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்த ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழுவின் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கே சாதகமாக இருக்கும் என்று காங்கிரசும், ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம், மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி ஆகிய கட்சிகள் இந்த திட்டத்தை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக உயர்நிலை குழு அளித்த பரிந்துரைகளில் முக்கிய அம்சங்களாக நாடு முழுவதும் ஒரே தேர்தல் நடத்துவது என்பது சாத்தியமே என்றும் இதனை அமல்படுத்துவதற்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கும் மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்லா தேர்தல்களுக்கும் ஒரே வாக்காளர் பட்டியல், ஒரே வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும். பொது தேர்தலுக்கு பின்னர் லோக்சபாவில் முதல் அமர்வு நடக்கும் தேதியில் ஜனாதிபதி அரசாணை வெளியிட்டு அரசியல் சட்டத்தின் 82A பிரிவில் சேர்க்க வேண்டும். இந்த அரசாணை வெளியிடப்படும் நாளே நியமிக்கப்பட்ட தேதி என்று அழைக்கப்படும். இந்த நியமிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் நடக்கும் தேர்தல்களில் தேர்ந்தெடுக்கப்படும் எல்லா மாநில சட்டசபைகளின் பதவிக்காலமும் லோக்சபாவின் 5 ஆண்டு கால பதவிக்காலம் நிறைவடையும் போது முடிவுக்கு கொண்டு வரப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானம், தொங்கு சட்டசபை போன்ற பல காரணங்களால் சட்டசபை கலைக்கப்பட்டால் அடுத்த லோக்சபா தேர்தலுடன் சேர்த்தே புதிய சட்டசபை தேர்தல் அமைக்கப்படும். லோக்சபா சட்டசபை தேர்தல்களுடன் சேர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் விதத்தில் நகராட்சிகள், பஞ்சாயத்துகளுக்கான பதவிக்காலம் குறித்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும். லோக்சபா, சட்டசபைகள், உள்ளாட்சிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த தேவையான நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் கமிஷனும் மாநில தேர்தல் கமிஷன்களும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகியவை இந்த உயர்நிலை குழு அளித்த பரிந்துரைகளாகும். இது அமல்படுத்தப்பட்டால் 2029 நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அமுல்படுத்தப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம்.